அதை முடிச்சுட்டு இங்கேயும் போட்டுருங்க. என்னாச்சு? பால் கிடைக்கல வனஜா. மரியம்மா எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? போய் பாலை கறந்துட்டு வாங்க. ஆடுக்கு 6 மாசமா பால் கறக்கல. அட நீ போய் வாங்கிட்டு வாடி. நான் போகல, நான் இதை பார்க்கணும். இது என்ன பாக்குறது? இது என்ன கட்சி சம்மேளனமா? எந்த பால் விஷயத்துக்காகவும் யாரும் நம்மளை தோக்கடிக்க முடியாது. பிளாக் டீயை கொடுங்க, அதுதான் சரியா இருக்கும். மஞ்சு அக்கா, நாங்கள் 2 பெக் அடிச்சுட்டு வரோம். இது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு குறை. 2 பெக்கு உள்ள போச்சுன்னா அப்புறம் டைம் எல்லாம் நம்ம சொல்றது. வேணும்னா நீயே சமைச்சுக்கோ, எதையும் வேஸ்ட் பண்ணாத. இது நல்லா இருக்கே. எல்லாம் தயார் தானே? எல்லாம் ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. அந்த பொண்ணு லைன்ல இருக்கு, வா மஞ்சு அக்காட்ட சொல்லலாம். மஞ்சு அக்கா, அந்த பொண்ணு தான் வீடியோ காலில் இருக்கா, வாங்க. எனக்கு இன்னொன்று வேணும். ஹாய். மேஹும் வனஜாஹும். ஹிந்தியில் தமிழே தெரியும். இவங்க நம்ம பார்ட்டி செக்ரட்டரி. எல்டிஎஃப். இங்கெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. அவள் கஷ்டம்லாம் தீர்ந்துடும்ல, நம்ம காசு கொடுக்குறோம்ல. லால் சலாம். லால் சலாம். அக்கா நிப்பாட்டுற. இந்தாங்க உங்களுடைய மருமக பேசுறாங்க. எங்கெங்க காட்டு. பார்க்க முடியல வனஜா, கருப்பா இருக்கு. பாக்குற. கடவுளே, யார நீ கண்டுபிடிச்ச வனஜா? இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு இவளா விட மாட்டேன் நானு. இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். இப்படி ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா ஊர்க்காரங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? இந்த வீட்டுல அவளை நான் சேர்க்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் என்ன நடந்துடுமா? அடுபாவி, என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? அம்மா அது நைட் ட்ரெஸ் தானே? என்ன சொன்னாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம் இந்த பொண்ணு. நான் சொல்றத கேளுடா. இவளை மட்டும் நீ கட்டிக்காத, நான் சம்மதிக்க மாட்டேன். ஏப்பா நீயாவது சொல்லு. தான் வேணுங்கிறாங்க. என்ன பொண்ணுன்னு நீங்க எல்லாம் ஒத்து போறீங்க? பொண்ணு வேண்டவே வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க எல்லாரும் கொஞ்சம். ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? என் பேச்ச கேளுங்க. வேண்டாம்னா வேண்டாம். ஒண்ணுமே புரியலையே. எனக்கு பொண்ணு வேணாமா? சொன்னா கேளு. ஜட்டி போட்டு கொண்டு வந்துருங்க. சும்மா இருங்க. ஜட்டி போடாத பண்ணா கொண்டு வாங்க, போங்க. அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு ஆஷா. எங்கள் அம்மாவுக்கு டவுசர் போட்ட பொண்ணா பிடிக்காதான். என்னோட உமா, அப்புறம் அந்த மாரியம்மா, எல்லாரும் எத்து குத்த காசுலாம் போயிடுச்சு. பணம் போனா போட்டோம். ஒரு குச்சிக்கு சாரி கட்டின மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணாவது கிடைக்காதா ஆயிஷா? அவ்வளோ வயசாயிருச்சா எனக்கு? தம்பி பிஜிஷ், உனக்கு கிழங்க வச்சு தருவாமா? அவனே வானா மாரியம்மா, எல்லாம் போயிடுச்சு மாரியம்மா. நீங்க தானே எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கச்சிருன்னு கலாய்ச்சிங்க. நீ எதுக்குடா நாய்க்குட்டி அழுவுற மாதிரி அழுதுகிட்டு இருக்க? உனக்கு அப்படி கட்டணும்னா போய் வாழை மரத்தை கட்டி பிடிச்சிக்க போ. கழுத அழுது முடிக்கும், நீ சரக்க போட்டு முடிக்கிறியடா. போய் சா வேண்டா. மச்சான் திருடா, அங்க மறைஞ்சிருக்காம வாடா. விஜய் சே, நீ கூப்பிட்டா போதும், மச்சான் வந்துட்டேன்ல. இதுக்காக தானே மச்சானை கூப்பிட்டேன். தொட்டா கையை வெட்டிடுவேன். கடைசி பெக்கு தான். ஐசுமா, நான் வந்துட்டேன் பாரு. இங்க இருக்கீங்களா?
இந்தா என்னடா அது பிரியாணி. லெப்பிஸ் இருக்குதா? நான் வேலைக்கு போன இடத்துல அங்கே வச்சதுதான். நீ வேஸ்ட் பண்ணிடாத, புரியுதா? இன்னும் கிளம்பலையா? ஆ. நீ என்ன பஞ்சாயத்து கவுன்சிலரா? எல்லாரையும் கேட்டுக்கிட்டு. உனக்கு பழைய கஞ்சி தான் லாயக்கு புரிஞ்சிருச்சு. எப்படி வந்துட்டு இருக்கா? சொதப்பிட்டாங்க. போடா, கல்யாணத்தை சொதப்பிட்டாங்களே. நீ எங்க இருந்தா ஊசி அடிச்சுட்டு வந்த? ரொம்ப தாண்டா கடிச்சது. என்ன கர்மமா இருந்தாலும் பரவாயில்ல, போதை ஏறணும்ல. கொஞ்சம் லைட்டா என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி முடிஞ்சிடும்டா. கடைசி ஐடியாவை உங்ககிட்ட சொல்றேன். விஜேஷ், உன் மனசுல யாராவது இருக்கா லவ் பண்ணி செட் பண்றதுக்காக? இவனுக்கு காதலிக்கிற பொண்ணா? இதுக்கு மேலையா? என்னடா இது? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு பொண்ணு மேலே தான் லவ் வந்திருக்கு. ஒரே ஒரு பொண்ணு மேலே. நாலாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு அவன் மேலே காதல் வந்துச்சு. அப்போ 10வது படிச்சுட்டு இருந்தா. அன்னைக்கு அவன் மேல பாசம் அதிகமாயி அவ கையை கடிச்சு காயப்படுத்திட்டேன். அப்பெல்லாம் படம் பார்த்துட்டு வரும்போது திட்டுக்கு மேலே ஏறி நின்று அவன் மேல உச்ச அடிச்சிருக்கேன். இப்போ இந்த பொண்ணு எங்கடா? நம்ம ஊர்ல தான்டா இருக்கா. டேய் மச்சான், எங்ககிட்ட சொல்லாம உன்னோட அந்த குட்டி இதயத்துல என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்க சொல்றா. அவன் மேல எனக்கு பெரிய காதல்றா. அப்புறம் ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணாம போன? கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க மச்சான். அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவ ஏதோ கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவனை பார்த்துட்டு இருக்கா. பாவம், அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ரிட்டையர்ட் ஆனவர் தான் வரணும். அவனோட அண்ணன் ஒரு முத்து பாண்டிடா, கெல்லி முத்து பாண்டி. 5 பொண்ணுங்க அவங்க. அதில் இவ மூத்தவ. வாடகை வீட்டில் தான்டா தங்கியிருக்காங்க. போய் தூக்கிட்டு வாடா அவளை. நீங்கெல்லாம் என் கூட இருந்தா நான் ரெடி. வாங்க இப்பவே போகலாம். வேற டைமே கிடைக்கல உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறதுக்கு. மச்சான், அவ பேர் என்ன மச்சான்? ராதா 10th C.